கடைகளை கோட்டை வந்து எடுத்து விட்டோம். கோட்டையொன்று இருந்தால் வாயில்கள் இப்படி கவனிப்பாங்க. யாருக்கும் பார்க்கலாம் போவி ஏதோ ஒரு காட்டு பண்ணி படுத்து கிடக்குது, ஒரு சுண்டலி ஒரு சுண்டு கிடக்குது. இந்த காட்டு பண்ணி எழுப்புதா இந்த சுண்டலி எழுப்புதா? சரி காட்டு பண்ணி எழுப்பா காட்டு பண்ணி தம்பி நாதாரி பொண்ணு இவரோட பெரிய பெரிய பையன் மூச்சுக்கிறா பெரிய பாருங்க. பெரிய பையன் மூச்சுக்கிறா பெரிய பாக்கலாம். இல்ல இல்ல கோட்டை வாயிலே காவல் காவல்காரன் வீட்டு கொண்டாட்டாம தம்பி யாருங்க கண்டலுக்காரா அடுத்த வாரம் சேர்த்து காட்டுற போய் வாங்க. எங்க அம்மாவுக்கு ஏறி வேலை காசு கண்களை ஏறலையா? ஒரு சுத்தி கடை வாங்கி போகுது தூக்கத்துல கூட கடகான சரி தம்பி வாங்கி வச்சா நாய் தானே வாதி மாமா. நான் மாட்டு சிவனேன்னு பத்துக்கிறேன். எப்படி பத்துக்கிறேன்? நான் மாட்டு சிவனேன்னு பத்துக்கிறேன். பாரு விதியோன்னு பத்துக்கிறேன். விதியோன்னு பத்துக்கிறேன். மேல கை வச்சு அடிக்கிறேன். நான் ஏன்டா உன்னை அடிக்கிறேன்? நீ என்ன அடிக்கல, நான் ஒண்ணு அடிக்கல. என்ன பண்ணுவா? எனக்கு கோவம் வராது. என்ன பண்ணுவா? எனக்கு கோவம் வராது. என்ன பண்ணுவா? எனக்கு கோவம் வராது. என்ன பண்ணுவா? கோவம் வராது. எங்கடா இந்த நாமத்தோட மகிமை உங்களுக்கு தெரியுமா? 7 பேரும் எல்லாம் சரி என் வேசி அதோட முடியாது. நெத்திலே திருநாமப்பட்டு இந்த நாமத்தோட மகிமையை செய்வா. துளசிபடி பால்பலை கதுவத்தை தாதா துளசிபடி பால்பலை கதுவத்தை தாதா ஜோதியா எந்த வகிரமாய் அனதயா நின்ற நாமோ வழியாகவே வழிமூட தண்ணில் விலகவே நின்ற நாமோ நமோ நமோ என்று சொல்வோம். தொண்டை கட்டிச்சு அவனை நீ பொண்ணுக்கு என்ன ராக தெரியுமா? ஏண்டா விவேக சிந்தாமணி படிச்சுக்கிறியா? அந்த ராகம் 16 பக்கத்தை திணிப்பாரு. அங்க இந்த நாமத்தில் மகிமையும் இந்த துளசிமணி மாதவுடைய மகிமையும் என்ன சொல்லியிருப்பாங்க. இப்ப வர படிப்பு அப்ப பள்ளியோட படிக்கும்போது வந்திருந்தாக்கா நான் ஏன் மலை மேல சுத்தி வந்துருக்கு போறேன். சரி ஆமா உனக்கு என்னமா இருக்காதா? பிரபுடைய சுதன் நாரதன் எஜமான் பார்க்கலாம். நாரதன் ஆமா
அப்படியா நான் முதல் இன்றெடுத்து வாடி நான் சாமியை பாட பணிகின்றேன். என்ன செஞ்ச? எங்க போய் கை வச்சு சாமியை கை பிடிச்சா கை வைக்கும் போது கை வைக்கும் போது அதனால வாட்டமா இருக்குது கையா எங்க 2 நாளா வீட்டுல இருந்து கண்டிப்பா 2 நாளா வீட்டுல வேணாம் நீங்க போட்டு 2 நாள் வீட்டுல வேண்டாம் போட நான் என்னமோ அவரை தொட்டு கை பிடிச்சி சொல்லிக்கிறேன் போடாண்ணா மச்சான் உன் தேக்கடி ஆகலாம் உனக்கு கூத்து பின்னாடிக்குதான் உனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி பத்த கடவுள முன்னாடி அப்படியா அதே முத்தா தோங்கி இருக்குது சாமி என்றும் இல்லாமல் இருக்கிறேன் அதிவேகமாக தேடி வந்த காரணம் என்ன? இந்த அதிகார வேலையிலே உன்னை தேடி வந்த காரணம் எதற்காக தெரியுமா? எதற்காக தேடி வந்த சுற்றி வந்து இந்த கடல் கண்டா சொல்லுகிறார்கள் என்றால் இப்போது மம்மத்தை தேவர்களை என்ன செய்து விட்டு வருகிறார்கள்? அது மட்டுமல்ல இந்த 14 என்னை தோற்றுகின்றார்கள். ஆனால் என்னை போற்ற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? 7 லோகத்தில் உன்னை போற்றுவது ஒரு ஒன்றுமே கிடையாது. என்ன செய்வது கேட்கிறாய்? நான் என்ன செய்ய வேண்டும்? கனகண்டா சூரா, நான் ஒரு திருமொழியை கேள நான் ஒரு திருமொழியை கேளாய் உலகை உமை போட்டு பசிரா அதிரேந்திரா 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 அந்த பரமனை கட்டி சென்று பணிவுடன் சொன்னாயானால் பரமதி தந்த வரி உமக்கு வரிகளை அப்படியா
என்ன செய்ய வேண்டும்? இப்போதே காவி விடுதல் கமலத்தை கையிலேந்தி சுடரிலே அறிந்தி அவனே அன்பு அவனன் கூட சிவனே சிவனை உதித்து அந்த மாதிரி கோரி மகத்தாண்டவத்தை செய்து வரம் பெற வேண்டும். வரம் என்னென்ன வரங்கள் நான் பெற வேண்டும்? என்ன வரம் தெரியுமா? சாகாவரம், வேகாவுடன், போதா செல்வம். அது மட்டுமல்ல, கூடு விட்டு கூடுபாய் மாயாஜாலம், மந்திரஜாலம், கூடு விட்டு கூடுபாய் சிந்திரஜாலம், அனைத்து வித்தைகளை கற்றுவிட்டால் உன்னை வெல்லவோ கொல்லவோ யாரால் முடியாது. சாகாவரம், வேகாவிடல், எமனுக்கு போகாத செல்வம், இந்திரஜாலம், மந்திரஜாலம், கூடவெட்டு கூடபாய் சத்திய மாடி வைப்பது மாறி எடுப்பது இப்படிப்பட்ட அரியபுர வரங்கள் நான் பெற வேண்டும். அவ்வளவுதான். இப்போது உங்களுடைய வார்த்தையை பிரகாசம் கைலாயம் செல்கின்றேன். கீர்த்தனை வழங்கிவிட்டு வரத்தை பெற்று நாராயணா கோவிந்தா, நான் புறப்பட்ட நேரம் சரியான நேரம் தான். இனி ஒரு வார்த்தைக்கு கழகத்திற்கு கவலையை பஞ்சமே கிடையாது. கரகண்டாசுரன் தானே இருமாப்பத்து கொண்டு அடிக்கின்றான். ஆண்டவா, பயம்